திருச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலவாரிய அட்டைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாநகராட்சி மேயர் அன்பழகன், ஆணையர் மதுபாலன் மற்றும் மண்டலக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே எனக்கு முன்பாக அவர் பேசுகிற தமிழே 4 மணிக்கே எழுந்து போய் நம்ம 4 மணிக்கே நம்ம சமைக்க துவங்குறோம். அதை சார் பார்வையிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சார் பார்வையிட்டு இருக்கிறாங்க. மேலும் மேம்படுத்துவதற்கான நிறைய அறிவுரைகள் நம்ம வழங்கியிருக்கிறாங்க. அதை மாநகராட்சி நலத்திட்டங்களை சிறிய முறையில் சேர்ந்து இருக்கிறது நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் சார். தேங்க்யூ. டாக்டோ ஐயா அவர்களை வருகை அன்போடு வரவேற்கிறேன். அம்மா இங்க பாருங்கம்மா. தம்பி திறகு இன்னும் போயிட்டாரு. இங்க பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. அடுத்ததாக சார் பின்னாடி 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 வணக்கம். இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நேரு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட்ட மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்களுக்கும், துணை மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வருகை தந்த அலுவலர்கள், எங்கள் தாட்கோவின் மேலாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்திலே சுமார் 5200க்கும் மேற்பட்ட நலவாரி அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிட்டத்தட்ட 3 கோடிக்கு பொறுமானமுள்ள நல உதவி திட்டங்கள் இந்த மாவட்டத்திலே வழங்கப்படவும் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே விபத்து மரணம் ஏற்பட்ட ஒரு நபருக்கு 5,05,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை உயர்த்தி தருகிற முயற்சியை நாங்கள் ஈடுபடுவோம். அதே போல இன்றைக்கு காலையிலே நான் 4 மணிக்கு எழுந்து நம்முடைய நகராட்சி நகர அலுவலரோடு சென்று அந்த சமையல் கூடத்தை பார்வையிட்டேன். மிகவும் சுத்தமாக, சுகாதாரமாக, சுவையாக, சூடாக உணவு தயாரித்திருந்தார்கள். மிகுந்த பாதுகாப்போடு அந்த உணவு தயாரிக்கக்கூடம் பயன்பட்டு வருகிறது. நாங்கள் அதை சாப்பிட்ட நேரத்திலே மிகவும் சுவையாக இருந்தது. அந்த எந்த குறையும் இல்லை என்று தெரிந்து கொண்டோம். அதே போல் உணவு வழங்குகிற இடத்திற்கு பேருந்து நிலையத்துக்கு கடந்து சென்றோம். சென்ற நேரத்திலே அங்கிருக்கிற சாப்பிடக்கூடிய தொழிலாளர்கள் காலை 6 மணிக்கே சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட நேரத்திலே மிகவும் பயனுள்ளதாக இருந்து என்று சொன்னார்கள். ஆகவே
அந்த ஒரு உணவு என்பது ஒரு சாதாரண உணவல்ல. ஒரு காலத்தில் வள்ளுவ பிறந்தையை சொன்னான், செவிக்கில்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும், அது வள்ளுவன் வாழ்ந்த காலம். ஆனால் வயிற்றுக்கு உணவில்லை என்றால் சேதாரமதியும் இல்லை, மன்னிக்கும், செவிக்கு உணவில்லை என்று சொன்னால் சேதாரமதியும் இல்லை, வயிற்றுக்கு உணவில்லை என்றால் சரித்திரமே திசை மாறும் என்று சொன்னதைப் போல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் இந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பான சுவையான உணவை வழங்கியதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டியிருக்கின்ற பாதுகாப்பு உபகரணங்களையும் அதே போல் அவர்களுக்குண்டான சம்பளம், பிஎஃப், இஎஸ்ஐ போன்றவற்றை முறையாக இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிறுவனத்தை ஒழுங்குமுறையாக ஒழுங்கமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற வேதா நிறுவனத்துடைய மேலாளர் அன்பிற்குரிய கிஷோர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, நம்முடைய தூய்மை பணியாளர்கள் கையுறை இல்லாமல் பணியாற்றக்கூடாது, அவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை நாங்கள் உங்கள் மூலமாக அவருக்கு வைத்துக் கொள்கிறோம். அதே போல் இங்கே நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் பேசுகிற நேரத்திலே நம்முடைய தூய்மை பணி என்பது ஒரு சாதாரணமல்ல. குப்பை எடுக்கிறவர்களுக்கு எவ்வளவு ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறதோ அதை போலத்தான் குப்பை போடக்கூடிய நமக்கும் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை நான் வழிமொழிகிறேன். ஆகவே குப்பையை போடுகிற நேரத்திலே அதை நல்ல முறையிலே எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்கள் சார்பிலே வைத்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு சில இடங்களில் அந்த துப்புரவு இருக்கக்கூடிய உணவு தரம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு, நீங்கள் ஆய்வு பண்ணிருக்கீங்களா? அந்த அதிகாரி நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ஐயா, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு நெல்லை மாவட்டத்தில் நடந்தது. அந்த உணவை நான் தயாரிக்கக்கூடிய ஆணையாளர்கிட்ட நேற்று முன்தினம் போயிருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3000 பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு 2 மணிக்கு சமையல் வேலை ஆரம்பிச்சிடுறாங்க. 6 மணிக்கு அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு 6 மணிக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை சாப்பிடக்கூடிய தொழிலாளர்கள் 9 மணி 10 மணி பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த உணவு அந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு 7 மணி நேரம் இருக்கிறதுனால அது கெட்டியாகி போகிறது. அந்த கெட்டியான போன அந்த உணவை எடுத்து தான் உங்களுக்கு ஊடகத்துறை நண்பர்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று ஒரு ஹாட் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ் பெரியது, அதில் ஒரு ஹாட் பாக்ஸில் வர திருச்சியிலும் கூட நான் போய் பார்த்தேன். 40 பேர்த்துக்கு சாப்பிடக்கூடிய உணவு அந்த ஹாட் பாக்ஸில் போட்டு அது 7 மணி நேரம் சூடாறாமல் வைத்திருக்கிறார்கள். எப்போ சாப்பிட விரும்புகிறாங்களோ அந்த நேரத்தில் அந்த உணவையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க சொல்லி இருக்கிறோம். எல்லா மாநகராட்சியிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்கும், தூய்மை பணியாளர்கள் மன்னிக்கும் இதெல்லாம் நான் முடிவு செய்ய முடியாது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார் முடிவு செய்யக்கூடிய ஒரு காரியம். அந்த நேரத்தில் நாங்கள் ஆட்சி மாற்றம் வந்தால் நிச்சயமாக செய்வோம் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது. இன்னொரு கருத்தையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்களுடைய வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் என்று சொன்னால், ஐயா அவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களே, தயவு செய்து இந்த தனியார் நிறுவனங்களுக்கு அந்த பணிகளை கொடுக்காமல் நேரடியாகவே மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர்கள் வைக்க இருக்கிறோம். அவர்கள் மீண்டும் 2.0 ஆட்சி உருவானால் நிச்சயமாக அவர்களுடைய பணிகளை நிரந்தரப்படுத்துகிற காரியத்தை ஈடுபடுவதற்கு முன்பாக அவர்கள் நேரடியாக மாநகராட்சி பணியாளர்களாக உருவாக்குவோம். ஆனால் வேளாண் நிறுவனத்தோட 650 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுருக்கோம். இப்போ ஊழியர்களுக்கு 527 ரூபா தான் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் பணம் கொடுக்க வேண்டியது நடவடிக்கை எடுத்துங்க. ஐயா, நீங்கள் இப்போ தான் இந்த சொல்லியிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே கேட்டேன். 605 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதில் பிடித்தம் போக மீது 540 ரூபா கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய கேள்வியை மாண்புமிகு அமைச்சர் மூலமாக, வணக்கத்துக்குரிய மேயர் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எடுத்துச் சென்று வரக்கூடிய ஜூன் மாதத்தோடு இந்த ஒப்பந்தம் முடியிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய வேளாண் நிறுவனம் போட்ட ஒப்பந்தம் முடிவு இருக்கிறது. புதிய சம்பள விகிதத்தை உயர்த்தி தருகிற முயற்சியில் ஈடுபடுவோம்.